நான் உங்க குட்டிம்மா பேசுறேன். வணக்கம். தொடர்ந்து நமது ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் நடைபெறுகின்ற பூஜைகள், விழாக்களை பார்த்து வருகின்றோம் இல்லையா? அதன் தொடர்ச்சியாக இன்று ஒரு பக்தி பரவசம் மிக்க நிகழ்ச்சியை தான் காண இருக்கின்றோம். இது உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போவோம். பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நாம் இப்போ ஒரு சிறு பயணம் போகிறோம். ரெடியா? அதோ நம்ம பஸ் கூட வந்துடுச்சு. முதல்ல நாம போற இடம் அரக்கோணம். அரக்கோணத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் பயணித்தால் நாம் சென்று அடைவது திருவேலங்காடு. திருவேலங்காடு சிவனடியார்களின் புண்ணிய பூமி. தேவார பாடல்களில் இடம்பெற்ற ஊர். சுந்தரர், அப்பர், சம்பந்தர் போன்ற சிவனடியார்கள் கால் பதித்த மண். அருள்மிகு வடனேஸ்வரர் அருள் பாவிக்கும் திருக்கோவில். இங்க ஒரு தரிசனம் பண்ணிடுவோம். திருவேலங்காட்டில் இருந்து 15 கிலோமீட்டர் பயணம் செய்தால் நாம் சென்றடையும் ஊர் ஓரியூர். இங்க சர்வே நம்பர் 434 மற்றும் 35. மொத்தம் 3600 சதுரடி நிலத்தை தானமாக நமது சக்தி விநாயகருக்கு வழங்கியுள்ளார். திருமதி தாரா ராஜமூர்த்தி அவர்களின் ஒன்றுவிட்ட சகோதரர் ஆன திரு கிருஷ்ணன் மூர்த்தி அவர்கள். தற்போது சிங்கப்பூரில் வசிப்பவர். தெய்வ சிந்தனை மிக்கவர். அவருடன் விழாவிற்கு வருகை புரிந்த அவரது உற்ற நண்பர் திரு சேகர் அவர்கள். இவ்விருவரும் சக்தி விநாயகரின் பரம பக்தர்கள். இந்த நல் உள்ளங்களை வாழ்த்தி அவர்கள் குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வாழ்த்துவோம். அடுத்து நாம் காண இருப்பது வெள்ளிக்கவசம் சக்தி விநாயகருக்கு அர்ப்பணித்தல். தெய்வ அருள் பெற்ற தேவ ராதாகிருஷ்ண சபதி அவர்களால் உருவாக்கப் பெற்றவர்தான் நமது மூலவர் சக்தி விநாயகர். வெள்ளிக்கவசத்தையும் அவர்களே வடிவமைத்துக் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று அவர்களிடத்தில் பணிந்தோம். அவர்களின் ஆசிர்வாதத்துடன் அவருடைய சீடர்களில் ஒருவரான திரு பாலாஜி சபதி அவர்களால் கலைநயத்துடன் நேர்த்தியாக தெய்வாம்சம் பொருந்த 7 கிலோ எடையில் வெள்ளிக்கவசத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். அதனை பொருத்தி பார்த்தபோது பிள்ளையார் கண்ணை கவரும் வண்ணம் ஜொலித்தார். இந்த வெள்ளிக்கவசத்தை சக்தி விநாயகருக்கு அர்ப்பணித்தவர்கள் திரு ராஜமூர்த்தி, திருமதி தாரா ராஜமூர்த்தி குடும்பத்தார்கள். இந்த நல் உள்ளங்களை கோவிலின் சார்பில் மனசார வாழ்த்துவோம். வெள்ளி கவசம் நிலதானம் அர்ப்பணித்தல் நிகழ்ச்சி சிறப்பாக தொடங்கியது. வேத மந்திரங்கள் எதிர் ஒலிக்க, மங்கள இசை முழங்க, அக்கினி குண்டத்தின் புகை சூழ திருக்கோவில் சந்தோஷ களை கட்டியது. மறுபுறம் கோவிலை அடுத்த கட்டிடத்தில் அருண்சுவை விருந்துக்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டு இருந்தன. ஐயா பாலசுந்தரம் அவர்கள் மேற்பார்வையில் சமையல் வேலைகள் பரபரப்பாக இயங்கியது. தெருவே மணக்க செய்தது. இது குடும்ப விழாவாக ஒவ்வொருவரும் பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக பணியாற்றினார்கள். கூட்டம் அலை மோதியது. எங்கு நோக்கினும் பக்தர்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர். இந்த காட்சிகளை எல்லாம் காணும் போது தனது பக்தர்களின் மெய் அன்பில் பரவசம் அடைந்த சக்தி விநாயகர் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தார். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அன்பர்களே, இவை இரண்டும் பொது நிகழ்ச்சியாக கோவிலில் நடைபெற்றதால் பதிவிடுகின்றோம். இதைக் கடந்து சக்தி விநாயகரின் அருளை பெற்றவர்கள் நிறைய பேர்கள். காணிக்கைகள்
உபயங்களை வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் உயர வேண்டும் என்கிற ஆசைகள் உண்டு. ஆனால் உதவ வேண்டும் என்கிற எண்ணம் வெகு சிலருக்கே உண்டு. அத்தகைய தொண்டு உள்ளங்களை இறைவன் என்றும் கைவிட மாட்டார். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு பதிவில் காண்போம். என்றும் உங்கள் தொடர்பில் இளங்கோ சுப்பிரமணியம்.